ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா பூட் அண்ட் ஃப்ளைஸ், அதாவது தீக்கோழியோட துடைப்பகுதி, அப்படியே கீழுக்கு துடை கால் பகுதி. இது இன்னைக்கு நாங்கள் ஓவனுக்கு வைக்க போகிறோம். இதுக்கு தேவையான முதல்ல உப்பு, மஞ்சத்தூள், இங்கே கறி மசாலா தூள், உள்ளி ஒரு அரைப்பதமாக அடித்தது, அப்புறம் இஞ்சி, கொத்தமல்லியில், புதினா இலை, கருவேப்பிலை, இது ரம்பை எல்லாம் போட்டு நான் நல்லா மசாஜ் பண்ணி ஆக்களை கொஞ்சம் ஊற வைக்க வேணும். உள்ளுக்குள்ள அந்த வெட்டி வெட்டி விட்டினான் முழுசாக கழுவி போட்டு தான் கோடு கோடு போட்டினான். அந்த இது நடுவுக்குள்ளே எல்லாம் முள்ளுக்கு போகிற மாதிரி மசாலாக்கள் எல்லாம் மசாஜ் பண்ணி நல்லா தடவ வேணும். நான் அதிக உரைப்பு பூடையில் சின்னாக்களையும் சாப்பிட்றபடியாக அப்புறம் நான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு தான் எங்களோட மசாலா தூள் போட்டினான். உங்களுக்கு நீங்கள் செய்கிற பொழுது நிறைய உங்களுக்கு உரைப்புகள் தேவைன்னா அதுக்கிட்ட நல்லா பின்பக்காமல் நல்லா மசாலாக்கள் படுற மாதிரி நல்லா புரட்டி உப்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புரட்டி உப்பு போட்டு விடுங்க. முன்பக்கம் ஒரு ஸ்பூன் போட்டு நான் காணாது, பின்பக்கம் ஒரு ஸ்பூன் போடணும். புரட்டி வந்தப்பறம் நான் தனியாக கெமுசியில் வந்து தனியாக இந்த ஒரு இதில் வந்து கொஞ்சம் போஞ்சி, கத்தரிக்காய், சுக்குனி, பப்ரிக்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் வந்து வெட்டி அதுக்குள்ளே போட்டுருக்கோம். உங்கள்கிட்ட என்னென்ன மரக்கறிகள் இருக்கோ கேரட் போட்டு நான் எல்லாத்தையும் போட்டு அதுக்கு போட்டு உருளைக்கிழங்க வந்து நான் தனியாக அவிச்ச உருளைக்கிழங்க தனியாக பொரிச்சு எடுத்து நான் கொஞ்சம் பொன்னிறமாக பொரிச்சு எடுத்து நான் தனியாக இது இவ்வளவு மரக்கறியையும் நான் அதுக்கு ஓவனுக்குள்ளேயே வைக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் ஒலிவன் ஆயிலும் உப்பும் மற்ற ஏற்கனவே ஒரு மசாலா ஒன்று அடித்து வச்சுனேன். தக்காளி, செக்காட்டை, எங்களோட சித்த மிளகாத்தூள், உள்ளி, வெங்காயம் போட்டு ஒரு அடித்து வச்சுது நான். அப்போ அது அந்த மசாலாவையும் போட்டு எல்லாம் புரட்டி போட்டு அதுக்காக வச்சு நான் ஓவனுக்கு. இப்போ அதுவும் ஒரு பக்கம் வெந்து கொண்டிருக்க. இதுக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிராட் ஆகிட்டது. இது முக்கியமாக கொஞ்சம் அரைப்பதம் வெந்துட்டுது. இப்போ நாங்கள் மாற்றி மாற்றி வைக்கணும், கீழுக்கு மேலுக்குமா மாற்றி வைக்கணும். ரொம்ப மேலே வச்சா அடிப்படை அப்புறம் கறியிடும் வேகாது. அதுக்கேற்ற மாதிரி வச்சு எடுத்து பாருங்கள். சூப்பராக இருந்த டேஸ்ட்டு நல்லா இருந்தது.